வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கே என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, அவன் தாண்டா பெரிய வேலையை வாத்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர் பண்ண ஒரு வேலையால ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போரால இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய அக்கப்போரா இருக்கு. எல்பிஜி கேஸோட தட்டுப்பாடு வந்து இப்போ ரொம்பவே அதிகமாயிருக்கு. இதனால மக்கள் நம்ம தான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், இதுக்கப்புறம் எவ்வளோலாம் பாதிக்கப்பட போறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ ரீசெண்டாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நமக்கு கச்சா எண்ணெய் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அந்த வழித்தடத்துல இருந்து தான் வருது. ஈரான் வந்து அங்கே தாக்குதல் நடத்தினதுனால கடல் போக்குவரத்து எல்லாத்தையுமே வந்து இப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால இந்த இறக்குமதியில் வந்துட்டு ரொம்பவே தாமதமாக இருக்கு. இதில் இந்த குரூடாயில், அதாவது இந்த பெட்ரோல் டீசல் வந்து நம்ம எவ்வளோ சதவீதம் இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா 85% பண்ணுறோம். நேச்சுரல் கேஸ், அதாவது பூமிக்கு அடியிலிருந்து நம்ம எடுக்கிற அந்த மீத்தேன் வாயு இருக்குல்ல, அது வந்து 45%. அதுக்கப்புறமா எல்பிஜி கேஸ் வந்து நம்ம 56% வந்து இறக்குமதி பண்றோம். அதுலயும் மெயினா இந்த கத்தார், குவைத் இந்த இடங்கள்ல இருந்து நம்ம 60% வந்து இறக்குமதி செய்யறோம். இது எல்லாமே இப்ப வந்து தடைபட்டு போயிருக்கு. அதனாலதான் நமக்கு எல்பிஜி கேஸோட தட்டுப்பாடு வந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு. இப்ப இதனால என்னாச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல வந்து எல்லா ஹோட்டலையுமே வந்து மூடிட்டாங்க. இப்போ இதோட அடுத்த கட்டமா சென்னையிலையும் வந்து எல்லா ஹோட்டலையும் வந்து மூட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து போர்டெல்லாம் வேற வெளியில வச்சிட்டாங்க. அதுல வந்துட்டு இந்த ஃபுல் மீல்ஸ் எல்லாம் வந்து இதுக்கப்புறமா கிடையாது, எல்லா கடையிலையுமே வந்துட்டு வெரைட்டி ரைஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிஜி ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கியிருக்கோம்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டீ காஃபி எல்லாம் வந்து இதுக்கப்புறமா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இதுவுமே கிடையாது. ஏன்னா கேஸோட தட்டுப்பாடு வந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு. அதனால இதுக்கப்புறமா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை தரும் அப்படின்னா ரொம்பவே பாதிப்பை தரும். சென்னையில வந்துட்டு மோஸ்ட்லி வேற வேற ஊர்ல இருந்து வந்தவங்க தான் வந்து அதிகமா இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் இதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இதுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வேற யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இதனால ஆட்டோக்காரங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த எல்பிஜி கேஸோட பங்க் எல்லாத்தையும் வந்து மூடிட்டாங்க. அதனால ஆட்டோக்கள் எல்லாமே வந்து எல்பிஜி கேஸ் இல்லாம ரோட்ல வந்துட்டு வரிசையா நிக்கிறத பாக்குறதுக்கே ரொம்பவே கவலையா இருக்கு. இப்போ இதுக்கு மத்திய அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டில் யூஸ் பண்றோம்ல கேஸ், அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஹோட்டல்ல யூஸ் பண்ற அந்த கேஸோட உற்பத்தியையும் வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ கேஸோட தட்டுப்பாடு வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ யாராவது இந்த கேஸை வந்து பதுக்கிறது, பிளாக்ல விற்கிறது இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 7 ஆண்டு வந்து சிறை தண்டனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஏரியாவில் யாராவது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா உடனே நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ற கேஸோட சிலிண்டரோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 928 ரூபா. இந்த வணிக சிலிண்டர், இந்த ஹோட்டல் எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அதோட ரேட் வந்து 2043 ரூபா. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல்ல யூஸ் பண்ற சிலிண்டரோட ரேட்டை வந்து 3500 ரூபாய்க்கு வந்து பிளாக்ல வித்திருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ நிலைமை வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா எல்லாத்தோட ரேட்டையுமே வந்து அதிகமாக்கிடுவாங்க. பெட்ரோல் டீசலோட விலையும் வந்து அதிகமாயிரும். கடந்த 2 வருஷமா பெட்ரோல் டீசலோட இந்த விலை ஏற்றம் இறக்கம் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு மாதிரி பேலன்ஸா தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு நடந்த போரால இந்த பெட்ரோல் டீசலோட விலையும் வந்து உயர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஹோட்டல்ல சாப்பாடோட ரேட்டுமே வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹோட்டல்ல சாப்பாடோட ரேட் வந்து அதிகமானா பரவாயில்ல, ஹோட்டலே வந்து இதுக்கப்புறமா இருக்காது, எல்லாத்தையுமே வந்து இழுத்து மூட போறதா வந்து சொல்றாங்க. இதனால பேச்சுலர்ஸோட லைஃப் தான் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட போகுது. ஏன்னா பிஜி ஹாஸ்டல்ல தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே கேள்விக்குறியா இருக்கு. 3 வேளை வந்து பேச்சுலர்ஸ் வந்து சாப்பிட முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீ தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடா இருக்கும். அப்படிப்பட்ட டீ காஃபியவே வந்து கட் பண்ண போறதா சொல்றாங்க. மோடிஜி அவர்களுக்கு டீயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ மோடிஜி பார்த்து பண்ணுங்க, சீக்கிரமா இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா நம்மளோட உடம்பு கெட்டு போயிடும், அல்சர் ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிடவே முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறி நார்மலான ஒரு லைஃபுக்கு நம்ம திரும்ப வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இதுக்காக எடுக்க போறாங்க அப்படிங்கிறத. இந்த எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.